நான் அவளை வேறடா நம்பி இருந்தேன். என் நம்பிக்கையை பாழாக்கிட்டடா. நான் மாப்பிள்ளை வீட்டுல என்ன சொல்ல போறேனே தெரியலடா. நாசமா போறவன். ஐயோ ஆன்ட்டி, விடுங்க ஆன்ட்டி, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. ஐசு அவ பிடிச்சவ தானே கல்யாணம் பண்ணிருக்கா. அவ நல்லா இருப்பா. நீங்க ஏன் டென்ஷன் ஆவறீங்க? காதலுக்கு எதுக்கு ஆன்ட்டி ஜாதி மதம் எல்லாம்? அவங்க ரெண்டு பேருக்கு பிடிச்சிருக்கல ஆன்ட்டி, அது ஒண்ணே போதும் ஆன்ட்டி. நீ வாய மூடி ஏஞ்சலே, உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ என் மகனை கல்யாணம் பண்ணிட்டு வந்த மாதிரி அவ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. அதானே உனக்கு சந்தோஷமா தான் இருக்கும். நீ வாய மூடிட்டு போ. இல்ல ஆன்ட்டி, நான் என்ன சொல்ல வரேன்னா, அதெல்லாம் நீ ஒண்ணும் சொல்ல வேணாம் சரியா? நம்ம ஜாதியில இல்லனாலும் நம்மளோட மதத்துலயாவது பண்ணிருக்கலாம். அதுவும் இல்லாம மதம் மாறி கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்குதுங்க ரெண்டு பிள்ளைகளும். நான் எங்க போய் சொல்றேன்? என்ன யாரு மதிப்பா? ஐயோ ஏன் ராமு ஆன்ட்டி இன்னும் டென்ஷன் ஆயிட்டே இருக்காங்க? லவ் ஜாதி மதத்தை பார்த்தா வரப்போது. பிடிச்சிருந்தா லவ் பண்ண போறாங்க. அவங்க உங்களோட இஷ்டம், அவங்க உங்களோட வாழ்க்கை. புரிஞ்சுக்காம இப்படி பண்றாங்களே, பாவம் ஐஷு. ஏஞ்சல், அம்மா அந்த காலத்து ஆளு, அவங்களுக்கு இதை பத்திலாம் புரியாது ஏஞ்சல். அவங்க புரிஞ்சுப்பாங்க, விடு, நீ எதுவும் டென்ஷன் ஆகாத.